தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்ப நடந்துட்டு இருக்கிறது மிடில் ஈஸ்ட் கிரைசிஸா? ஆனா இதுல பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல பட்ட பேரை நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வச்சிருக்காரு, புரோக்கர்னு சொல்லிட்டு. இதை பத்தியும் இந்த கான்ஃபிளிக்டோட அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குல்ல, இது எல்லாத்த பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோ, இந்த IRGC அவங்க இப்போ என்ன தெரியுமா கிளைம் பண்ணியிருக்காங்க? எங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்த என்டையர் அமெரிக்க பேசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா கதையை? இப்போ நாங்கள் தேடிட்டு இருக்கிறது இந்த அமெரிக்காவோட கமாண்டர்ஸ், அப்புறம் இந்த சோல்ஜர்ஸ்ல எங்கேயோ பதுங்கி இருக்காங்க. ஸோ அவங்கள தேடி நாங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிடைக்கட்டும் கையில், நாங்கள் பாடம் போகட்டும் அப்படின்னு IRGC சொல்லியிருக்கு. மக்களை இது போல ஸ்டேட்மெண்ட்ல அமெரிக்கா தான் விட வைப்போமே. ஆனால் அமெரிக்காவை எதிர்த்து IRGC விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஈரானோட ராணுவ பலம் இருக்குல்ல, அது உலகத்துக்கு பறைசாற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. நாங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்கிற அமெரிக்க பேசஸ் எல்லாத்தையும் களை எடுத்தே ஆகணும். அப்படி செஞ்சாதான் எங்கள் நாட்டோட பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். இப்போ இந்த சண்டையே முடியுதுனாலும் நாளை பின்ன திரும்ப அமெரிக்கா இதே போல வம்பு எடுக்காது, இங்கே இருக்க பேசஸ் வச்சு எங்களை தாக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்காக நாங்கள் அமெரிக்காவோட கமாண்டர்ஸ் வரைக்கும் குறி வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ப்ரோ இதெல்லாம் தப்பு ப்ரோ, எப்படி கமாண்டர்ஸை குறி வைக்கலாம் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா, அமெரிக்கா என்ன பண்ணாங்க? அவங்க சொல்லலை, செஞ்சாங்க. அவ்வளோ பெரிய பெரிய தலைகளை தூக்குனாங்க. அதைத்தான் நாங்களும் திரும்ப செய்ய போறோம்னு IRGC இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் என்ன வருத்தமான விஷயம்னா, IRGC சொன்னதை செய்கிறாங்கன்னு வைங்க, மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க அமெரிக்க பேசஸை திரும்ப சர்வநாசம் பண்ணுறாங்கன்னு வைங்க, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பொதுமக்கள் நிலைமை இதுதான் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவோட சில முக்கியமான விமானங்களை நாங்கள் தொடர்ந்து சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கோம். ஈரான் தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டு இருக்குல்ல, இப்போ அடுத்த கிளைமை முன் வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட FA-18 ஃபைட்டர் ஜெட் உண்மையிலேயே பேர் சொல்ற படைப்பு தான். இந்த ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் எங்களோட ஏர் டிஃபென்ஸை வச்சு காலி பண்ணிட்டோம். இந்த சவஹர் இருக்குல்ல, அது கருகளை தான் இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டோன்னு இப்போ ஈரான் ராணுவம் சொல்லியிருக்கு. அதுவும் அந்த விமானம் கிராஷ் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷன்ல வேறன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வெறும் வார்த்தையாக சொன்னால் நம்ப மாட்டோன்ட்டு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க ஊடகங்கள் இருக்குல்ல, இப்போதைக்கு அமெரிக்க அரசுக்கு பெரிய தலைவலியே ஈரான் கிடையாது, அமெரிக்க ஊடகங்கள் தான். அவ்வளோ செய்திகளை போட்டுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை செயலர் இருக்கார்ல, பீட் ஹெக்ஸெத், இந்த மனுஷனே புலம்புற மாதிரி பிரஸ் பீப்புள் கிட்ட பிரஸ் பீப்புளை பத்தியே புலம்புற மாதிரி நடந்துட்டு இருக்கு சமீப காலமா. இப்போ இன்னும் அதிகப்படுத்திருக்காங்க. CNN என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? இப்போ இந்த கார்க் ஐலாண்ட் இருக்குல்ல, சமீபத்தில் அமெரிக்கா கூட ஈரானோட இந்த பகுதியை அட்டாக் பண்ணாங்க பாருங்க, இந்த ஐலாண்டை. இந்த ஐலாண்டில் இப்போ ஈரான் திரும்பவும் படைகளை குவிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுவும் எந்த அளவுக்குன்னா, ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான ட்ரூப்ஸ், இன்னொரு பக்கம் ஏர் டிஃபென்சஸ், இது பத்தாதுன்னு மைன் கண்ணி வெடிகளாக இருக்குல்ல, அதை தரையிலையும் பொதிச்சு வைக்கிறாங்களாம். கடல் சார்ந்து அதை மிதக்கோட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இது எதுக்காகன்ற விஷயத்தை அவங்க எலாபரேட் பண்றாங்க. இப்போ நாளை பின்ன டீல் ஓகே ஆகலை அப்படின்னா அமெரிக்கா திரும்பவும் இந்த ஐலாண்டு கிட்ட வரலாம், இதை தாண்டியும் வரலாம். இதை தடுக்க நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ டீல் ஓகே ஆகாத மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு, அதனால் நம்ம ரெடியாக இருப்போம்னு அவங்க இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அமெரிக்கா அடுத்த ஒரு பெரிய அடியை ஈரான் அடிக்கிறதா இருந்தால் கிரவுண்ட் இன்வேஷன் மட்டும் தான் ஒரே ஒரு தீர்வு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அமெரிக்க படைகள் ஈரான் மண்ணை மிதிச்சதுன்னா கான்ஃப்ளிக்டோட பெருசாக மாறும் பாருங்க. அமெரிக்க அஃபிஷியல்ஸ் இப்போ வார்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். CNN ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த. அதாவது இது வரைக்கும் பண்ணது போதும், இது வரைக்கும் பண்ணதுக்கு நம்ம என்ன திருப்பி பண்ண போகிறோம்னு தெரில, இதுக்கப்புறம் ஏதாவது நம்ம படைகளை அனுப்பிச்சோம் அப்படின்னா ஹை ரிஸ்க் நம்மளுக்கு தான் சொல்கிறாங்களாம். அது எந்த அளவுக்குன்னா, அமெரிக்க ராணுவ வரலாற்றிலேயே இது வரைக்கும் பார்க்காத கேஷுவாலிட்டிஸை நம்ம இந்த முறை பார்ப்போன்றாங்க. ஸோ நம்ம சோல்ஜர்ஸை அங்கே அனுப்புறதா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த முடிவை போட்டு கைவிட்டுருங்கன்னு பல பேர் அமெரிக்காக்குள்ளே வார்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். இதை CNN இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈரான் மீடியாவிலிருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு கிரேவ் கன்சர்ன் தான் இதுன்னு சொல்லணும். என்னன்னா, இப்போ நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த ஏவுகணைகள் ஒரு கட்டடத்தை தாக்கி
அந்த கட்டடத்துக்குள்ள இருந்த நாம கட்டட இடிபாடுக்குள்ள சிக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க. அப்ப நம்மளை பாதுகாக்க மீட்பு குழுவினர் வருவாங்கல்ல, அவங்க உயிருக்கே ஆபத்துனாக்கா, அவங்க நோக்கி மிசைல்ஸ் வந்து அடிக்கணும்னாக்கா யாரு காப்பாற்ற வருவா? இப்பேற்பட்ட விஷயம் இப்ப ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க ஈரான் ஊடகங்கள். அதாவது இப்ப சமீபத்துல டெஹ்ரான்ல அட்டாக் பண்ணாங்கல்ல, அட்டாக் பண்ணி முடிச்ச பிற்பாடு அந்த இடர்பாடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க, கட்டட சேதங்கள்லாம், அதெல்லாம் கிளியர் பண்ற வழியில பல பேர் இங்க ரெஸ்கியூ டீம்ல இருக்க ஈடுபட்டு இருக்காங்க. நிறைய பேர் உள்ள சிக்கி வேற இருக்காங்க, அவங்களை காப்பாற்றுறதுல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கூட 3 ப்ரொஜெக்டைல்ஸ் இங்க வந்து ஹிட் பண்ணிருக்கு. அவங்க அந்த வேலையில இருக்கும்போது ஹிட் பண்ணிருக்காங்களாம். ஸோ இதுல பல பேர் காயம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ரெஸ்கியூ டீமோட வேலையை ரெஸ்கியூ பண்றதுதான். இப்ப அவங்களை ரெஸ்கியூ பண்ண யாரை தேட முடியும்? இப்ப ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றத்தை இஸ்ரேலிய அமெரிக்க படை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறதாவும் ஈரான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து ரஷ்யா. இது வரைக்கும் ரஷ்யா அந்த கான்ஃபிளிக்ட்ல டைரக்டா களம் காணல. ஆனா களம் காண வச்சிருவாங்க ஒரு பயத்தை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தானே கேக்குறீங்க? இந்த ரோசட்டாம் இருக்குல்ல, ரஷ்யாவோட ஸ்டேட் நியூக்ளியர் கார்பரேஷன், இவங்க ஈரான்லயே ஃபுல்லா இந்த நியூக்ளியர் பிளான்ட் சார்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி கூடங்குளம் ரஷ்யாவோட சப்போர்ட்ல, இதே மாதிரி தான் ஈரான்லயும். இந்த கம்பெனி சார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப்ல இருக்காங்களே, இவங்களை பல பேர் ஏற்கனவே ரஷ்யா பத்திரமா மீட்டிடுச்சு. ஏன்னா வார் நடந்துட்டு இருக்கு ஈரான்ல, அதனால எல்லாருமே ரஷ்யாவுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு 163 ஸ்டாஃபையும் அவங்க உயிரோடு மீட்டு இருக்காங்க, பத்திரமா நாட்டுக்கு மீட்டு அழைச்சிட்டு போயிருக்காங்க. சரி ப்ரோ, முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் 300 ஸ்டாஃப் அங்க இருக்காங்களாம். எங்க ஈரானோட இந்த புஷ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அங்க இருக்காங்களாம். ஆக்சுவலா இதுக்கப்புறம் நாங்க அவங்களே மீட்கணும், அதுக்குள்ள எப்படியாச்சும் கான்ஃபிளிக்ட் பெருசாகிறதுக்குள்ள மீட்கணும்னு ரோசட்டாம் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்க இஸ்ரேல் படையோட தாக்குதல்கள் இதுக்கப்புறம் ஈரான்ல அதிகரிச்சு, அது இந்த புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வரைக்கும் போயிட்டு, ஆல்ரெடி போனதா தான் செய்தி வந்துகிட்டு இருக்கு, ஆனா பெருசா இம்பாக்ட் ஆனது எது வரைக்கும் தெரியல. இது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அங்க இருக்கிற 300 ஸ்டாஃபுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா, ரஷ்யன்ஸ் வேற, இதுக்கப்புறம் ரஷ்யா பார்த்துட்டு சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ ஏற்பட்ட டைம் பாம் ஒன்று இந்த கான்ஃபிளிக்ட் மேலே சுத்திக்கிட்டு இருக்கு. ரஷ்யா என்ட்ரி கொடுக்காத வரைக்கும் தான் உலக அமைதி கேரண்டி, இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் மக்களே. அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். யூஎஸ் செனட்டர்னு சொல்ல விட செனட்டர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய அமெரிக்க அரசோட முடிவு இருக்குல்ல இந்த போர் சம்பந்தமா, இதுக்கு எதிராக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த செனட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? உலக மக்கள் பல பேர் மனசுல இருக்க விஷயங்களை அவர் ஆதங்கமா கொட்டியிருக்காரு. அதாவது இப்ப ட்ரம்ப் என்ன கேட்கிறாரு, இந்த போரை நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஹார்முஸை ரீஓபன் பண்ணணும், இதுக்காக கோடிக்கணக்கில் லட்சம் கோடிகளை பணம் தேவைப்படுதுன்னு அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அவனுக்கு தெரியாம தான் கேட்குறேன், இந்த போருக்கு முன்னாடி ஹார்முஸ் ஓப்பன்ல தானே இருந்துச்சு, எல்லா நாடுகளோட கப்பல்களும் சேஃபா போயிட்டு தானே வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எதுக்காக இந்த வார், இப்போ எதுக்காக திரும்ப ரீஓபன் பண்ண ஹார்முஸ்ன்னு கேட்குறீங்க? அர்த்தமே இல்லையாபா இதுல? ஒண்ணுமே இல்லாத மேட்டருக்கு நீங்க குளோபல் கிரைசிஸை கொண்டு வந்திருக்கீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அங்க இருக்க செனட்டர்ஸ் ட்ரம்ப்பை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ட்ரம்ப்புக்கு பில்டப் கொடுக்கறதுல ஒயிட் ஹவுஸோட வேலை ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கா. அவங்க வேற என்ன பண்ண முடியும்? ஓகே, இந்த ஈரான் மக்களுக்கு ஒண்ணுனா இந்திய மக்கள் எந்த அளவுக்கு உதவுவாங்க அப்படின்றத பறைசாற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸ்கிரீன்ல ஒரு அம்மா தெரியுறாங்களா, இவங்க நம்மளோட காஷ்மீர் இருக்குல்ல அதை பூர்வீகமா கொண்டவங்க. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட கணவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி, அவரு 28 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாருங்க இவங்களோட கணவர். ஆனால் இறக்குறப்ப கடைசியா மனைவிக்குன்னு சொல்லிட்டு சில ஜுவல்ஸை கொடுத்துருப்பார்ல, அந்த அம்மா அதை எந்த காரணத்துக்கு வேணாலும் எடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, ஈரான்ல போர்ல பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம சார்பில் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லை கொடுத்துருக்காங்க, அழுதபடியே கொடுத்துருக்காங்க. கணவரோட ஜுவல், கடைசியான ஜுவல் கையை விட்டு போதென்ற அழுகிய கண்டிப்பா இருந்திருக்காது. ஈரான் மக்களோட துயர் இருக்குல்ல, அதை நினைச்சு அந்த அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஈரான் எம்பசி இருக்குல்ல, அவங்க ரியாக்டும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பாருங்க எந்த அளவுக்கு நமக்காக வராங்க. அந்த மக்கள், இந்தியாவோட காஷ்மீர்ல இருக்க அந்த மக்கள் நம்ம மக்கள் சார்ந்த இந்த அளவுக்கு இறக்க குணம் படைச்சவங்களா இருக்காங்கன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இந்த பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸ்லாம் இருப்பானுங்களே கடுப்பாயிட்டானுங்க. அது என்ன இந்தியாவோட காஷ்மீர்ன்றீங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு அவனுங்க எப்போ கூட புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்க் பண்றவங்க அவனுக்கு புதுசா அவனு ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. காஷ்மீர் எப்போ நம்மளுதுதான், அங்க இருக்க மக்களோட இந்த பிஹேவியர் இருக்குல்ல, இதை வச்சே புரிஞ்சுக்க முடியும் எல்லாரும் இந்தியன்ஸ் தான் சொல்லிட்டு. அந்த வீடியோ பாருங்க மக்களே, உங்களுக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிடும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள், இவர் இப்போ ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணிருக்காரு. என்ன தெரியுமா, அதான் சமீப காலமா பாகிஸ்தான் மட்டும்தான் இந்த ஈரான் அமெரிக்கா கான்ஃபிளிக்ட்ல மீடியேட்டரா செயல்பட்டு இருக்கான ஒரு விஷயம் வெளியே போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி தான் ரியாக்ட் பண்ணிருக்காரு. இந்த பாகிஸ்தான் அப்படின்ற நாடு ஒரு புரோக்கர் நாடுன்னு சொல்றாருங்க. அந்த ரெஜிமை சொல்றாரு, அங்க இருக்க மக்கள் இல்ல,
இந்தியா எப்பவுமே இது போல புரோக்கர் கண்ட்ரியால இருந்ததில்ல. ஏன்னா நாம அட்டானமஸா செயல்பட்டு இருக்கோம். சுயாட்சியா நாம என்ன பண்ணணும்னு நாமளே பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு நாடை இன்டர்ஃபியர் பண்ண விட்டதில்ல. ஆனா பாகிஸ்தான் இதை பண்ணோம். இந்த புரோக்கர் வேலை அப்படின்றது பாகிஸ்தானுக்கு புதுசு கிடையாது. 1981 இருந்து அமெரிக்கா இது போல புரோக்கர் வேலைக்காக பாகிஸ்தானை பலமுறை பயன்படுத்தியிருக்கு. அதான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அடுக்கி இருக்காரு. மக்களை ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, ஆபரேஷன் சிந்தூர் அந்த வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இருக்குல்ல, அந்த சாதனை படமா வரப்போகுது. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சினிமா படமா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஏற்பட்ட படத்தை நம்ம ஸ்க்ரீன்ல விட்னஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு ஃபயர் எரிய ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா? ஒட்டு மொத்தமா பாகிஸ்தான் இஷ்யூ பேஸ் பண்ணி பாருங்க, எங்க நம்ம தொட்டாலும் எங்க ஜியோ பாலிடிக்ஸ் நடந்தாலும் இந்தியா மேல வன்மத்துக்காக பாகிஸ்தான் முன்னாடி வந்துடும். அதை எதிர்த்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டோம்னாக்கா உடனே பாருங்க அடிச்சிட்டாங்க பிடிச்சான்னு கத்த ஆரம்பிக்கிறது. இதே வேலையா போயிடுச்சு. இது வரைக்கும் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் ஆரம்பிச்சில இருந்து நம்ம நாட்டுக்கு திரும்பினவங்களோட இந்தியர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4.26 லட்சம் பேராங்க இது வரைக்குமே. இன்னும் இந்த சேஃபான டிராவலுக்காக ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அர்மேனியா, அசர்பைஜான் இதன் வழியா சேஃபான டிராவல் அஷ்யூர் பண்றதாகவும் நம்ம அரசு சொல்லியிருக்கு. அண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 717 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 1043 இந்தியன் சேஃபா ரிட்டர்ன் ஆயிருக்கிறதாவும் நம்ம அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மீட்கப்படணும் எல்லாரும் அங்கிருந்து. அதான் இப்போ பல பேரோட பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் ஈரான் மட்டும் இந்த வாரில் கிடையாது, நாங்களும் இருக்கோன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஹெஸ்புல்லா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேப்ஷனு ஹியர் இஸ் த சவுத் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் ஈரான் அடிக்கிட்டோம், இந்த பக்கம் நாங்கள் ஈரானுக்கு பக்கபலமாக அடிப்போன்ட்டு அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்தியா எவ்வளோ பெரிய சொர்க்கம் அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியா வேணான்ட்டு பல பேர் போயிருப்பாங்க. ரவி ஃப்ராங்க் அவங்க பணம் சம்பாதிக்க போயிருப்பாங்க. இங்கே பெருசங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, எதிர்பார்க்குற பணம் கிடைக்கல, அங்கே கிடைக்குதுன்னு போயிருப்பாங்க. அதனால எதுவுமே குறை சொல்லலை. ஆனால் இந்தியா சேஃபஸ்ட் கண்ட்ரி கிடையாதுன்ற எண்ணத்தில் பல பேர் போயிருப்பாங்களே, அவங்கள நோக்கி மட்டும் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ புரிஞ்சிருக்கும் உலகம் முழுக்க எந்த அளவுக்கு அசாதாரண சூழல் ஏற்பட்டாலும் இந்தியா அமைதி பூங்காவாக தான் தொடரும்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.